Welcome to Blue Star Higher Secondary School. This is online class for 11th standard. Happily welcome to online class. Today we are going to see former subject. In that we are going to see new chapter joint stock company. Last class we have discussed about HUF and partnership form. In that we have discussed about meaning of HUF, partnership form meaning, content of partnership form, agreement, registration and non-registration, like that we have discussed. It is a continuity chapter of that is the forms of business joint stock company. These are the various of things we are discussed in this, going to be discussed in this chapter. Why joint stock companies arise? First of all, we have to know the reason why joint stock companies came. We are studies that sole trading is an oldest form of business organization. It is an correct one. Firstly, they have started the oldest form of business organization. அதை பின்பற்றி தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஏன் வந்தது ரீசன் பார்க்கும்பொழுது சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக பண்ண முடியாது. சிங்கிள் செல்லாக பொழுது இந்த டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து இருந்தது. அது தொடர்ந்து தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், லார்ஜ் செக்டாரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்தது. இப்போ அதுலேயுமே ஒரு சில ட்ராபேக்ஸ், அதாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா, ஒரு ஆக்ட் இல்லை, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில், ஒரு மெம்பரமெண்ட்ல, ஒரு ஆர்டர் ஆஃப் அசோசியேஷன்ல இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்ததால ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஹஸ் பின் எஸ்டாப்ளிஷ். அப்போ அந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பல நியூ திங்ஸ், அதாவது நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு ஃப்ரேம் பண்ணது தான் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. அப்போ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை பற்றி தான் நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோம். First of all, we have to know the meaning of what are the things we are going to be discussed in this chapter. என்னென்ன திங்ஸ் எல்லாம் இந்த சாப்டர்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் ஆஃப் த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனினா என்ன, அதோட மீனிங்கை பார்க்க போறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி. இந்த வேர்ல்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லை இந்த கண்ட்ரின்னு எடுத்துக்கலாம், இல்லை வித்தின் அவர் இந்தியான்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் என்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்கு, எப்படிலாம் கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறாங்கன்ற வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் we are going to discuss the various number of types of companies. Next, the memorandum of association and it is content. அதோட memorandum of association content என்னன்றதை பார்க்க போறோம். அடுத்தது prospectus and its content. prospectusனா என்ன, contentனா என்னன்னு பார்க்க போறோம். Let us go to the lesson. Let us see the introduction or meaning of the company. What is mean by company? Companyன்றது என்ன? Just generally we have discussed that what is meant by company. Company is an artificial person is created by the law. Simple ஆ சொல்லணும்னா கம்பெனினா என்னன்னு பார்த்தோம்னா, company is an artificial person like an human person but did not have the soul. அதாவது உயிர் கிடையாது, but it is also an artificial person has been created by them. யாரால உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனால உருவாக்கப்பட்டது தான் அந்த கம்பெனி. That is called a company. அப்போ மீனிங் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, a joint stock company is a deceptive type of a business organization evolved to overcome the limitation of the sole trader and partnership. The advances in a science and technology impact of the industry's revolutions have all the necessity in a large amount of capital invest and a highly sophisticated management skill for running a large scale of industries. அதாவது to overcome the sole trader and partnership வந்ததுதான் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேலிங் செக்டார்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் இது பண்ணது தான் இந்த மீனிங் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. And this is an act. The act was implemented on 12th September 2013. அதாவது நியூ கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. டியூ டு டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, இம்ப்ளிமெண்ட் ஆஃப் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் 2013ல ஒரு புது திங்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. Changes in the life yearly the private companies have 50 members. Now it is extended to the 200 member. பழைய ரூல்ல வந்து பார்த்தோன்னா 50 பேர் தான் மேக்ஸிமம் சொல்லியிருந்தாங்க. இப்போ 200 பேர் மெம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. A new
class of a company is a one-person company. Include the act is a private company. A new class, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன் கம்பெனியும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. Next, definition of company. According to Lord Grundy, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, a company is an association of many persons who contribute money or monies worth in a common stock. அதாவது பணமும் பணத்திற்கு நிகரான பொருளையோ கொடுத்தாங்கன்னா they are called as traders or some of the traders of the business who shares the profit or loss in case of rising profit. Start பண்ணதுக்கு தான் they are the partners. Next, Companies Act section 2, Companies Act 2013 என்ன சொல்லுது definition of this சொன்னா, a company is an artificial person created by a law having a special entities with the perpetual succession and common seal. அதாவது ஒரு artificial person கிரியேட் பண்ணாதா perpetual succession and common seal கிரியேட் பண்ணாதா இந்த Company Act 2013 சரிங்களா? Next நம்ம மூவ் பண்ணுவோம். Characteristics of company. What are the characteristics? Separate legal entities. What is a separate legal entities? Company should have a separate legal, which means rules and regulations created by the company. அதுதான் வந்து separate legal and entities. The assets and liability of the separately distributed to its members. அப்ப இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுதான் separate legal entity. This is separate legal entities. That is, incorporated of the company became a separate. They have the separate rules and regulations covered by the company. அப்ப அவங்களுக்குன்னு சொல்லி தனி rules and regulations create பண்றதா separate legal entities. Next, limited liabilities. Every members of the company, that is joint stock company, there will be a members like a partners. Every members of the company have the limited liability. They have to provide a limited capital contribution. Like based on the capital contribution, they have the limited liability. அப்ப கடன் வாங்குற தகுதியும் அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து perpetual succession, which means they take with them a form of the changing the time. அதாவது வந்து ஒரு மெம்பரை ஒரு வைண்ட் அப் பண்ணும்பொழுது அதை வந்து சிம்பிளா சொல்லணும்னா அதுல உள்ள இருக்கிற மெம்பர்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகாம தவிர கம்பெனி என்னைக்குமே சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதான் சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, a person can come and go but company never change. அதாவது வந்து அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அதாவது மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து போவாங்களே தவிர ஆனா என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? That is perpetual succession. Next, at the separate property. Separate property, which means company has a separate property. Separate property. The company is having holding their separate property, which sense means they have the separate property means company நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம், it is an artificial person சொன்னோம். அப்ப அதே மாதிரி தான் பேர்லயே என்ன பண்ணணும்னு பார்த்தா company can get the properties with their own name, so it is called as a separate property. அதுதான் வந்து அத separate properties சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து transfer of share. Transfer of share can be easily done with the companies. அப்ப யார் பேர்ல வேணாலும் ஷேரை ஈஸியா transfer பண்ணலாம். A nominees, a share nominees can also easily transfer the shares or debentures or certificate or bonus share, whatever it may be. அது எல்லாமே எதுல பண்ணலாம்னு பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ணலாம் கண்டிப்பா. ஓகேங்களா? அடுத்து இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் சேல். எவ்ரி கம்பெனி ஹாஸ் த ஓன் காமன் சேல். அதாவது வந்து அவங்களோட கம்பெனி லோகோ போட்ட ஒரு காமன் சேல் இருக்கும். அப்போ எல்லா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் எனி திங்ஸ் தே ஆர் மேக்கிங் எ டிசிஷன், அப்போ அந்த காமன் சேலை போட்டு த ஆத்தரைஸ் வில் பி given a signature. இதுதான் காமன் சேல். அது கெப்பாசிட்டி டு ஷூ அண்ட் வேன் ஷூ. தட் இஸ் they have the company have the should own the name of the district of members. அவங்க பேர்ல அந்த கம்பெனி பேர்ல என்ன பண்ணலாம்னு பார்த்தா they get the loan facilities.
அவங்க பேர்லயே அவங்க லோன் ஃபெசிலிட்டிஸ் வாங்கலாம். அடுத்து செப்பரேட் மேனேஜ்மெண்ட். They have the separate management. There should be a holding director of board of directors, shareholders. Like this, they have the separate management. Next, one share, one vote. That means each person have the each share voting. A person has share of 10 shares, he can provide the 10 votes in a company. That is, a shareholder having the equal rights to nominate the member. That is, nominate the board of director or member of the company. Based on the voting, they will be fixed there on share one vote. Next, advantages of, what are the advantages of shareholder? The advantages of joint stock company. என்னென்ன advantages இருக்கு? Large capital. We can easily provide the large capital based on the many partnership. அதாவது sole trader partnership, we cannot provide a large capital. We cannot start at a large scale industries. அப்ப joint stock companyல என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா large capital, large scale business நம்ம run பண்ண முடியும். Next, limited liabilities. Limited liabilities என்னும்போது the loss of the members will be reduced. அப்ப risk என்ன ஆயிடுது? Reduce ஆயிடுது. It arises that any losses, the members can be easily consolidated. Next, transfer of share. The share can be easily transferred. Next, perpetual section. Already what we are studied in our characteristics, the same thing. The company will have the existing members. Next, promoting of saving habits. It create the saving habit. The saving habit will be increasing. அப்ப என்னது ஒரு லாபத்துல இருந்து ஒரு பங்கை சுத்தா அசட்டா நம்ம என்ன பண்ணியிருப்போம், சேவ் பண்ணியிருப்போம். அடுத்து risk bearing capacity. Any losses are arising in a company, the members of the company, that is a joint stock company, the members of the joint stock company, they bear the losses. அப்ப சோல் ட்ரேடிங் பிசினஸ்ல இருக்கும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆனா ப்ராஃபிட் ஆனா ஒரே ஆளா ஷேர் பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல ப்ராஃபிட்னு வரும்பொழுது we can earn the profit in large scale sector அதிகமா. லாஸ்ன்னு வரும்பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறதால நமக்கு லாஸஸை கொஞ்சம் பியர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், economics of a large scale operation. They can create a large scale sector. அதாவது நமக்கு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனின்றதால மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி ஷேர் பிரீமியம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதால அதிக அளவில் நமக்கு கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அந்த கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் மூலமா we can go for a large scale sector. அதாவது large scale sector of ப்ரொடக்ஷனுக்கு நம்ம போகலாம். நம்ம மீடியமையோ இந்த ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியோ ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எக்கனாமிக் வைஸ் we can operate in large scale operation. Next, economic development. It will develop both the workers and management and employees and nation too. அப்ப கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் போகுது, எல்லா வகையிலும் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா இன்கம் கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட், அட்வான்டேஜஸ் ஒன்று இருந்தா கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜஸ் ஒன்று இருக்கு. வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ்? என்னென்னமா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா காஸ்ட்லி அண்ட் டிஃபிகல்ட்டி டு ஃபார்ம். அதான் பார்த்தோன்னா ஒரு பர்சனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஆரம்பிக்கிறது இட்ஸ் டேக் டைம். இப்போ நம்ம சோல் ட்ரேடிங்காக இருந்தால் எங்கே வேணாலும் ஆரம்பிச்சிடலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் தெரிஞ்ச பர்சன் கூட கைக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பொறுத்த வரைக்கும் தெரியாத பர்சன் நிறைய பர்சன் மிங்கிள் ஆகணும். அப்போ அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் டேக் 2 months ஆஃப் டைம். அடுத்து ஸ்கோப் ஆஃப் டிஸ்ஆனஸ்ட் அண்ட் கரப்ஷன் மேனேஜ்மெண்ட். அப்போ இதுலேயே என்னது பொய், அப்புறமேட்டா ஏமாத்துதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா தெரிஞ்சவங்களே நம்ம ஏமாத்தும் போது தெரியாதவங்க ஈஸியாக ஏமாத்திக்கலாம். நெக்ஸ்ட், மேனேஜ்மெண்ட் ஒலிகரசி. விச் மீன்ஸ் தேர் வில் பி a control of some of the person. யாராவது நம்ம யாரும் என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒலிகரசியில தான் இது போகும். அடுத்து ஸ்பெகுலேஷன் போது தேர் வில் பி a corner of share controlling of a company. இந்த ஷேரை என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராவதால கார்னர் பண்ணிட்டே இருப்பாங்க. These are the disadvantage. Next, lack of interest
என்னது அவன் பார்த்துமா இவன் பார்த்துமான்ற ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், லேபர் ரிலேஷன்ஷிப் இருக்காது, ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்காது, ஹைலி டாக்ஸ் வி ஆர் கோயிங் டு பி பேயிங் ஆர்கனைசேஷன் அதிகமாக டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். And these are the classification of companies. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்மளோட கண்ட்ரில அலைவாய்ப்புதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி போது ஆன் தி பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் போது சார்ட்டர்ட் கம்பெனி. சார்ட்டர்ட் கம்பெனினாலே பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கோ ஒரு குயினோ ஆரம்பிச்சதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் கம்பெனி. ஒரு கிங்கோட கண்ட்ரோலோ குயினோட கண்ட்ரோலர் இருக்கு தான் சார்ட்டர்ட் கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த காலத்துல குயின் விக்டோரியா ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே என்னது, these are called as chartered company. ஒரு கிங்காலேயோ ஒரு குயினாலேயோ கண்ட்ரோலுக்கு வந்ததுன்னா that is called as chartered company. இன்னுமே இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து சார்ட்டர்ட் கம்பெனியா தான் நமக்கு இருக்கு. சரிங்களா? அடுத்து ஸ்டாட்யூட்டரி கம்பெனி. ஸ்டாட்யூட்டரி கம்பெனிங்கும் போது Memorandum of Association and Article of Association, that is MOA and AOA, that is Memorandum of Association, Article of Association அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. based on the rules and regulations of India. அதாவது வந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஆக்டா இருக்கலாம், இல்லை ஜாயிண்ட் கம்பெனிஸ் ஆக்டா இருக்கலாம், இல்லை கம்பெனி ஆக்ட் 2013 படி அவங்க ரெஜிஸ்டர்ட் பண்ணி ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா இருந்ததுன்னா that is statutory company. சரிங்களா? அடுத்து அசோசியேஷன் இஸ் நாட் எ ப்ராஃபிட். அதாவது அசோசியேஷன் இஸ் நாட் எ ப்ராஃபிட் என்னும் பொழுது பேஸ்ட் ஆன் த ப்ராஃபிட்டுக்காக நடக்காத கம்பெனி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அசோசியேஷன் இஸ் நாட் ப்ராஃபிட். அசோசியேஷன் இஸ் நாட் ப்ராஃபிட் கம்பெனி. both the central government can use the license and state government. அப்ப private limited central government ஓட லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணி பிரைவேட் லிமிடெட் வந்துன்னா தட் இஸ் அசோசியேஷன் இஸ் நாட் ஃபார் எ ப்ராஃபிட். ப்ராஃபிட்டுக்காக அவங்க பண்ண மாட்டாங்க, சர்வீஸுக்காக பண்ணுவாங்க. இட் இஸ் கவர்மெண்ட் எய்டட் கம்பெனி மாதிரி. ஓகேங்களா? அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எ கம்பெனி ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப், பேஸ்ட் ஆன் த மெம்பர்ஸ். பிரைவேட் கம்பெனி அண்ட் பப்ளிக் கம்பெனி. பிரைவேட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா the type of companies are 2 shareholders, 2 பேருக்கு மேல எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். மேக்ஸிமம் 200% in a private company. The private company paid up share capital வந்து பார்த்தோம்னா it comes to 1 lakh. ஓகேங்களா? அமெண்ட்மெண்ட் பை த 2015 ஆக்ட் படி the paid up share capital will be minimum 1 lakh. அப்ப அனதர் பிரைவேட் கம்பெனில மேக்ஸிமம் எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 200 மெம்பர்ஸ் இருக்கணும். பிரைவேட் கம்பெனியோட ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா நேமுக்கு அப்புறம் பி லிமிடெட் ஆர் பிவிடி லிமிடெட் அப்படின்னு முடிஞ்சதுன்னா சஃபிக்ஸ்ல தட் இஸ் கால்ட் அஸ் பிரைவேட் கம்பெனி. அப்போ பிரைவேட் கம்பெனிஸ் ஃபார்ம் ஆன் 3 வெரைட்டிஸ். என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அண்ட் ஸ்மால் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, 1% பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இதுதான் டைப்ஸ் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அடுத்து பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனின்றது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் யூ ஹேவ் டு ஹேவ் 7 members. Minimum paid up share capital of 5 lakh rupees இருக்கணும். It is controlled by the either private it is controlled by the state government or central government. இது ஸ்டேட் லியோ இல்லை சென்ட்ரல் லியோ யாராவது ஒருத்தங்க என்ன வரும், கண்ட்ரோலுக்கு வரும். தட் இஸ் கால்ட் அஸ் என்ன பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. இதோட நேம்ல வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பிரைவேட் லிமிடெட்னு முடியாது, பப்ளிக் லிமிடெட்னு முடியாது. இப்போ வந்து நேஷனல் அலுமினியம் லிமிடெட் வெறும் லிமிடெட் மட்டும் முடியும். ஓகேங்களா? அப்ப என்எல்சி லிமிடெட், நெய்வேலி லிக்னைட் லிமிடெட் அந்த மாதிரி வெறும் லிமிடெட் முடிஞ்சதுன்னா, பாரத் பெட்ரோலியம் லிமிடெட் அந்த மாதிரி லிமிடெட் முடிஞ்சதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. And this is your assignment. Make note of your assignment. Your material has been given in school website and send your assignment through school app. Thank you to all. Thank you one and all, and have a nice day. Study well, read well, and do your best. Thank you to all.